அந்த பொண்ணு தான் ஏமாற்றி அந்த பாட்டிமா கடத்திட்டு போயிடுச்சு. நைட்டில் தூக்கிட்டு போயிடுச்சு. நாங்கள் விடிஞ்சு போய் டீ வச்சுக்கிட்டு போய் பார்க்கும்போது பாட்டிமாவை காணோம். அந்த பாட்டியும் ஒரு வாரிசுன்னு போட்டு அதையும் கூட்டி போய் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிச்சுங்க. விஓ தான் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கும் தொடர்பு இருக்குது. நாங்கள் சேலம் மாவட்டம் செங்கேரி வட்டம் தப்பக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தேங்க. எங்களுக்கு எங்கள் ஆதார் கார்டு எல்லாம் போலியாக வச்சு வாரிசு சர்டிஃபிகேட்டு எங்கள் தப்பக்கோட்டை விஓ வழங்கியிருக்கிறாருங்க. அந்த எங்கள் தப்பக்கோட்டை விஓ வழங்கியிருக்கிறாங்க. அந்த ஆவணங்களை பயன்படுத்தி எங்கள் பூர்வீக சொத்தை மவுடஞ்சாடி யூனியனில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் எங்கள் அனுமதி எந்த பட்டாவா எந்த ஆதாரமும் இல்லாத ஆதார் கார்டு முதலானத்தை வீட்டில் இருக்கும்போதே பாட்டியை கூட்டி போய் ஏமாற்றி போலிக்கரையும் செஞ்சு வச்சுருக்குறாங்க. நாங்கள் போய் கேட்டால் எந்த ஒரு பதிலுமே கூற மாட்டேங்கிறாங்க. விஓவும் எந்த விசாரணைக்கும் எங்களை கூப்பிடாதே வாரிசு சர்டிஃபிகேட் வழங்கிட்டாரு. இந்த எல்லா சார்பதிவாளரும் மவுடஞ்சாவடியில் தான் எல்லாமே போலிக்கரையுமா இப்போ பண்ணுறாங்க. போய் கேட்டால் கார்டு வாங்கணும். எங்கள் ஆதார் கார்டு எங்கள் பாட்டியோட ஆதார் கார்டு எல்லாமே வீட்டில் இருக்குதுங்க. நீங்கள் எப்படி கரையும் பண்ணீங்க, பாட்டி எப்படி ரேகை ஒழிஞ்சுன்னு கேட்டால் கார்டு வாங்கினீங்கள போய் கேளுங்க. எங்களை எப்படி கேட்குறீங்க, அதெல்லாம் அவங்கள தான் போய் கேட்கணும். கரையும் பண்ணுறது மட்டும்தான் எங்கள் இது அப்படி பட்டாவும் பத்திரம் எல்லாமே வீட்டில் இருக்குதுங்க. எப்படி கரையும் பண்ணாங்கிறத எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆதார் கார்டு எல்லாமே போர்ஜரியாக பண்ணி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த பாட்டிமாவை ஆதார் கார்டு ரேகை உழுவலன்னு சொல்லி 6 மாசமா ரேஷன் கடையில் அரிசி வாங்காதையும் அந்த மாசப்பணம் எடுக்காம இருந்துச்சுங்க. அதை நாங்கள் கூட்டி போய் செக்அப் பண்ணிக்கிட்டு சங்கிரி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி ஆதார் கார்டு ரேகை உழுவாத அம்மாளுக்கு எப்படி ரேகை உழிஞ்சு கரையும் பண்ணாங்கிறது எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. எப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் அதுக்கு தக்கபடியான எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆதார் கார்டுக்கு ரேகை வைக்கலாம், பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதமாங்கிற பொண்ணு கூட்டிட்டு போய் கரை ஆபீஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு விட்டுக்கிறாங்க. ஆனா செக்கு லீப்பும் கொடுத்துக்கிறாங்க. அது எந்த செக்கு எப்படின்னா அந்த பாட்டிக்கு செக்கு லீப்புனா என்னன்னே தெரியலங்குது. அந்த பேங்க்லயும் எனக்கு அக்கௌண்ட் இல்லங்குது. எப்படி பணம் கொடுத்தாங்க என்னங்கிறது அந்த பாட்டிக்கு தெரிய மாட்டேங்குது. டீ ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, அதுதான் எனக்கு தெரியுது பொண்ணு, எதுவுமே எனக்கு தெரியல. அங்க என்ன டனஞ்சுன்னு தெரியல. கையை பிடிச்சி சீல் கையை குத்தினாங்க, அது மட்டும் தான் தெரியுது அப்படிங்குது அந்த பாட்டிக்கு. 4 ஏக்கராங்க. அதுல 1.5 ஏக்கரை கரையும் பண்ணி இருக்கிறாங்க. அவருங்க 2 பேர் வாரிசுன்னு பாட்டி ஒரு வாரிசு போட்டு அந்த மாதமாங்கிற வாரிசு போட்டு குட்டு மதுப்பா எங்களுக்கு எந்த இடத்துல என்னன்னே தெரியும் குட்டு மதுப்பா கரையும் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ எங்க வீடு எங்க இருக்கிற இடம் எல்லாமே பாதிக்கப்படுதுங்க. நாங்க இப்போ வீட்டை எந்திரிக்கணுங்கிறாங்க. நாங்க எந்திரிச்சு எங்க போறதுன்னு எங்களுக்கு புரியாம எல்லாம் அழுந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 10 நாளா நாங்க அங்கேயும் இங்கேயும் எல்லாம் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். யாரும் எந்த ஆக்ஷனும் எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வான முடிவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாட்டி அந்த சொத்து ஏமாத்தி கரையும் பண்ண பொண்ணு நாங்க 10 நாளா பாத்துக்கிட்டு இருந்தோம். நைட்டு கடத்திட்டு போயிருச்சுங்க. அந்த சின்ன பொண்ணு மாதமாங்கிறது அந்த பொண்ணு தான் கூட்டிட்டு போய் பத்திர ஆபீஸ்ல கரையும் பண்ணிச்சுங்க. அந்த பொண்ணு தான் ஏமாத்தி அந்த பாட்டிமா கடத்திட்டு போயிருச்சு. நைட்டில் தூக்கிட்டு போயிருச்சு. நாங்கள் விடிஞ்சு போய் டீ வச்சுக்கிட்டு போய் பார்க்கும்போது பாட்டிமாவை காணோம். எங்க இருக்கிறாங்கன்னு எல்லாம் ஸ்டேஷன் எல்லாம் தேடி போட்டு ஸ்டேஷன்லயும் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. மடுஞ்சாடி காவல் நிலையத்தில் கேஸ் கொடுத்துருக்குறோம். கட்டிட்டு போனாங்க. அம்மாவும் வீடு சாத்தி கிடக்குதுங்க. போய் பார்த்தோம், அவங்களும் இல்லை. அவங்களும் வீடு துற போட்டு இருக்குது. அவங்களையும் போய் தேடி போட்டு வந்துட்டோம். பாட்டிமாவுக்கு மகள் கடைசி அவங்களும் ஒரு வாரிசு. ஆமா ஆமா. அந்த பாட்டியும் ஒரு வாரிசுன்னு போட்டு அதையும் கூட்டி போய் ஏமாத்தி கையெழுத்து வாங்கிச்சுங்க. அவங்களோட பகத்தை வாங்கிச்சு. எங்களுக்கு இந்த கரையை எங்களுக்கு அனுமதி இல்லாம எல்லாமும் பண்ணி இருக்கிறாங்க. போலி ஆதார் கார்டு எங்க அனுமதி இல்லாத எங்க ஆதார் கார்டையா போலியா ரெடி பண்ணி வச்சு வாரிசு சர்டிஃபிகேட் வழங்கி இருக்கிறாங்க. எங்களுக்கு வாரிசு ரத்து பண்ணோம். அந்த கரையத்தை ரத்து பண்ணி கொடுத்தா தான் நாங்க அந்த இடத்துல வீடு வாசல் வச்சு பொழைக்க முடியுங்க. எங்க வீடு எல்லாம் பாதிக்கப்படுதுங்க. நாங்க வாங்கலீங்க. நாங்க போய் கேட்டதுக்கு எல்லாரும் ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டாந்து ஒப்புதல் கொடுத்தா தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு விட்டாரு விஓ வாரிசு சர்டிஃபிகேட். இப்ப அந்த ஒரு பொண்ணு மட்டும் எல்லாம் ஆதார் கார்டு டூப்ளிகேட்டா எடுத்து வச்சு கொடுக்கும்போது அவர் கொடுத்துருக்கிறாரு. எந்த விதத்துல கொடுத்தாரு என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. விஓ தான் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கும் தொடர்பு இருக்குது. நாங்க போய் கேட்டா ஆதார் கார்டு ஒரு வருஷ தவறாது போட்டா தான் முன்ன பாருங்க முன்ன போடணும், 2வது பாருங்க 2வது போட்டா தான் வாரிசு சர்டிஃபிகேட் வழங்குன்னு கேன்சலே பண்ணி விட்டாங்க. இப்போ எந்த முறையும் இல்லாத கடைசி பொண்ணை முன்ன போட்டு வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்துருக்காங்க.
2 பேர்த்துக்கு டெஸ்ட் சர்டிஃபிகேட்டே வைக்காத எடுத்துருக்குறாங்க. அது எப்படி எடுத்துக்கிறாங்கிறத ஒன்றுமே புரியல. என் பேர் பழனியம்மாள். நான் பாட்டிக்கு சின்ன மருமவா, கடைசி மருமவா.